சரிங்க. இப்ப நம்ம வந்து நம்மளோட பெர்சனாலிட்டிய எப்படி டெவலப் பண்ணிக்கலாம்? நம்மளோட பெர்சனாலிட்டி ஸ்கில்ல வந்து எப்படி டெவலப் பண்ணிக்கலாம்? அப்படின்றத பத்தி பார்க்கலாம். அதாவதுங்க 5 ஸ்ட்ராங் பெர்சனாலிட்டி ஸ்கில்ஸ். அது எப்படி பவர்ஃபுல்லா நம்மளோட பெர்சனாலிட்டி ஸ்கில்ல கொண்டு வர்றது? அப்படின்னா, நம்பர் 1 என்ன அப்படின்னா, ஸ்மைல் பண்ணணுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. காசா, பணமா? இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க வேணாம். யார்ட்டயும் யாரோட சொத்தையும் நம்ம அனுபவிச்சுக்க போறதில்ல. நம்ம சொத்தையும் யார்ட்டயும் குடுக்க போறதில்ல. நாம சம்பாரிக்கிறோம், நம்ம சாப்பிடுறோம். அப்படித்தானே? அதனால எல்லாத்துட்டயுமே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, சிரிக்கலாம். ஜஸ்ட் ஸ்மைல். எல்லாத்துட்டயுமா அப்படின்னா, அப்படி இல்லைங்க. நம்மளோட ஒர்க் பண்றவங்க, நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளு, இவங்ககிட்ட கேஷுவலா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, சிரிச்சுட்டு இருக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, நாம வந்து எல்லாத்துக்கிட்டயும் என்ன செய்யலாம் அப்படின்னா, கலகலன்னு பேசலாம். சரிங்களா? எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்ல. நம்ம பாட்டு சாதாரணமாவே என்ன செய்யலாம், கலகலன்னு பேசலாம். ஸோ அது வந்து செகண்ட் ஸ்கில். என்னங்க கொண்டுட்டு போறோம்? அதனால நம்ம கலகலன்னு எல்லாத்துட்டயும் பேசலாம். 3வது ஸ்கில் என்ன அப்படின்னு சொன்னா, நல்ல ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கலாங்க. ஏன்னா, நமக்கு ஒரு நாளைக்கு நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு நாள் நல்ல நியூ ட்ரெஸ் நம்ம போட்டோம் அப்படின்னா, நியூ ட்ரெஸ்ஸோ அல்லது நம்மளோட பெர்சனாலிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்மளோட அக்சஸரீஸ் எல்லாம் நம்ம மாத்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, நமக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ அத வந்து நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியம். 4த் ஒன் என்ன அப்படின்னா, நல்ல சஜஷன் குடுக்கலாம். இப்ப யாராவது நம்மகிட்ட வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, "ஏதாவது சொல்லுங்கப்பா, எனக்கு ரொம்ப மனசு குழப்பமா இருக்கு." அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்டாங்கன்னா, நம்ம உடனே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, சஜஷன் குடுக்கலாம். "சரிப்பா, இப்படி இருங்க." என்னப்பா, நம்ம வந்து ஏதோ இருக்கிறோம். நமக்கு ஏதாவது திறமை இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நம்மகிட்ட கேட்குறாங்க. அந்த சஜஷன நம்ம வந்து அவங்க வந்து நம்ம சொல்ற சஜஷனால அவங்களோட வாழ்க்கை வந்து டர்னிங் பாயிண்ட்டா மாறுதுன்னா, தாராளமா சொல்லலாம். ஸோ சஜஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால வந்து சஜஷன் சொல்லலாம். 5த் ஒன் வந்து கூலா இருக்கணுங்க. எது நடந்தாலும் கூலா இருக்கணும். நான் அன்னைக்கே ஏற்கனவே நான் உங்ககிட்ட ஒரு போஸ்ட்ல சொல்லியிருக்கேன். எதுவுமே நம்ம கையில கிடையாது. நம்மகிட்ட கடவுள் வந்து சஜஷன் கேட்டா செய்றாரு. நாம ஒண்ணு நினைக்க, கடவுள் ஒண்ணு நினைக்குது அப்படின்னு நம்ம நெறைய சொல்லியிருக்கோம் இல்லையா? அது மாரி கூலா இருக்கணும். சரி, ஓகே. இந்த நிலையும் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு கூலா இருக்கணும். அப்படிதானங்க? அது அது எனக்கு தோணுது. இது மாரி சொல்லணுன்ட்டு. இன்னொரு சுவாரஸ்யமான நிகழ்வுகள பார்க்கலாங்க. தேங்க் யூ.